குலதெய்வம் தெரியவில்லையா? குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுமா? இந்த பதிவை பாருங்க. உங்கள் அஷ்டவேப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். குலம் காக்கும் தெய்வமே குலசாமின்னு சொல்லுவோம். குலத்தை காக்கிறது குலதெய்வம் தான். என்னதான் இஷ்ட தெய்வங்கள் 1000 தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வம் கொடுக்கக்கூடிய வரலாசுகளை வேற எந்த தெய்வத்தாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா இஷ்ட தெய்வங்கிறது இஷ்டப்பட்டதெல்லாம் கொடுக்கும். குலதெய்வங்கிறது நம்ம குலத்தை காக்கும். நம்ம கூட இருந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வர்றது குலதெய்வம் தான். அந்த மாதிரி தெய்வத்துவம் மறந்து போனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் செவ்வாய்க்கிழமை நாளில் கொஞ்சம் குங்குமம் மட்டும் கொண்டு வந்து ஒரு கஸ்தூரி மஞ்சள் ஒரு 50 கிராம் வாங்கி அதில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் ஒன்று செய்யணும். பன்னீர் தெளித்து மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு ஒரு சின்ன டம்ளர் மூடியில் அந்த கீழே அந்த குங்குமத்தை பரப்பி வச்சு அதில் நெத்தியில் பொட்டொன்று வச்சு விட்டு குலதெய்வமாக பாவித்து விடியகால நேரத்தில் இழுப்பெண்ணெய், பசுநெய், நல்லெண்ணெய் இந்த 3 எண்ணெயும் ஒன்றா சேரும்போது ஒரு வைப்ரேஷன் அங்கே உண்டாகும். ஒரு அகல் விளக்கில் ஊற்றிங்க, திரி போட்டுங்க, அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி விடியகாலில் 4 to 6 அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் வணங்கிட்டு வரணும். ஓம் ஸ்ரீ குலதெய்வ நமகான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வழிமுறை 2-3 வழிமுறை இருக்குது. அதில் ஒரு வழிமுறை தான் அந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சு நம்ம கும்பிட்றது. 48 நாளுக்குள்ளும் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுங்கள். இது நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 48 நாள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம 48 நாளைக்கு அப்புறம் நம்ம கனவு மூலமோ அல்ல முன்னோர் மூலமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் வேறு என்னென்ன வழிமுறைன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.